நமசிவாயம். இந்த திருவண்ணாமலையில பிரதட்சணம் பண்ணுவோம் இல்லையா, அந்த பிரதட்சணம் பண்றதுலயே ஒரு சூட்சமம் இருக்கிறது. பிரதட்சண வகைகள் அப்படி, அதாவது இந்த வலம் வருவது அப்படிங்கிறது, கிரி வலம் வருவது அப்படின்றது, அந்த வகையிலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சோமசூக்த பிரதட்சணம், லக்ஷ பிரதட்சணம், தீப பிரதட்சணம், தூப பிரதட்சணம், கைலாய பிரதட்சணம், இந்த மாதிரி பல்வேறு விதமான பிரதட்சணங்கள் உண்டு. இந்த பிரதட்சணம் செய்வதில் வந்து பார்த்தோம்னா, அந்த கிரிவலம் வரும்பொழுது வலது பக்கமாக போவது வந்து லௌகீக வாழ்க்கைக்கும், இடது பக்கமாக போவது வந்து பார்த்தோம்னா ஞான வாழ்க்கைக்கும் உண்டான ஒரு சிறந்த ஒரு பரிகாரமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை தேடி போகிறோம் அப்படிங்கும்போது திருவண்ணாமலையில இந்த ஒரு முறையாக நம்ம வந்து செய்யறது அதிகப்படியான பலன் தரும். எப்படி பண்ணினாலுமே அங்க போகும்பொழுது நீங்க வந்து நீர்தானம் செய்து கொண்டு போவது அப்படிங்கிறது அதிகப்படியான பலன் தரும். அதே போல் அங்கே தானம் செய்யக்கூடிய ஏதாவது ஒரு பொருளை வாங்கி அல்லது உணவை வாங்கி நீங்கள் சாப்பிடாம இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி சாப்பிட்டுட்டு கிரிவலம் செய்தீர்கள் என்றால் அதற்கு உண்டான பலன் போய்விடும். நமசிவாய.